வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதுன்னு வெளில கூட்டு போக சொல்லி கேட்ட குத்தத்துக்கு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா. கல்யாணம் ஆகி என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாக்குறதுல இன்னைக்கு டே 7. இன்னைக்கு காலைல எழுந்து வீட்டை ஃபுல்லா பெருக்கி ஜாமான ஃபுல்லா கழுவி வச்சுட்டு மதிய சாப்பாட்டு காய்கறி நறுக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்ட்ரெயிட்டா காலைல சமைக்காம மதியம் சமைக்கிறேன்னு பாக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வெளில போறோன்றதுனால மதிய சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். கூட எங்க மாமியாரையும் தூக்கி போட்டு போயிட்டோம். போற வழியில தான் சொல்றாரு லொகேஷனை போய் சேர்றதுக்கு அதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் நடக்கணுமா. என் மாமியாரையும் கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டோம். உண்மையை சொல்லணும்னா அந்த லொகேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். இங்க நிறைய பேர்லாம் கிடையாது. ஆனா இந்த லொகேஷன்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஒரு குட்டி குகைனே சொல்லலாம். போக போக அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க எங்களுக்கு தேவையான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்தோடனே ஒரு பம்பு செட் இருந்துச்சு. அங்க மூஞ்சி கையெல்லாம் அலம்பிட்டு மதியம் நான் பேக் பண்ண சாப்பாட்டே மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு சினிமாக்கு போறது ஷாப்பிங் பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட இந்த மாதிரி வெளில அட்வென்ச்சரஸா போறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்பாட்டோட லொகேஷன் என்னன்னா லொகேஷன் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அங்க இருந்து வெளில வர பாதை ஃபுல்லா கிராமம் மாதிரி தான். ஃபுல்லா செடி கொடியா தான் இருந்துச்சு. வெளில வரதும் சுத்தி பார்த்துட்டே வர நல்லா ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு டே இவ்வளவுதான். இன்னும் பேஜை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நாளைக்கு வீடியோல போவோம். பை.